உலகமே எதிர்பார்த்த அந்த ராஜதந்திர நாடகம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த கையோடு மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. என்ன நடந்தாலும் வெற்றி நமக்கே என ஜனாதிபதி ட்ரம்ப் தனது வழக்கமான பாணியில் அறிவித்திருப்பது அமைதிக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதை அப்பட்டமாக உணர்த்துகிறது. ஒருபுறம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அணிவகுக்க, மறுபுறம் எங்கள் அனுமதியின்றி ஒரு சிறு கப்பல் கூட நகர முடியாது என ஈரான் எச்சரித்துள்ளது. இனி பேச்சுவார்த்தை கிடையாது, நேரடி மோதல்தானா? முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கடலில் நிலைமை தற்போது உச்சக்கட்ட பதட்டத்தில் உள்ளது. அமெரிக்காவின் 2 டிஸ்ட்ரோயர் போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக வாஷிங்டன் கூறுகிறது. ஆனால் அதனை பச்சை பொய் என ஈரான் ஒரேடியாக மறுத்துள்ளது. இஸ்ஃபஹான் பல்கலைக்கழக பேராசிரியர் மொஹ்சேன் ஃபர்ஹானி விடுத்துள்ள அறிக்கை அமெரிக்காவின் முகத்தில் அடித்தது போல் உள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் ரோந்து செல்ல அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை. அது எங்கள் எல்லை, எங்கள் செங்கோட்டு பகுதி என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் இந்த துணிச்சல் அமெரிக்காவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் ஒரு கண் துடைப்பு நாடகமே என ஈரானிய தூதுக்குழுவிற்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கும் செய்தி இன்னும் அதிர வைக்கிறது. அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்தது அமைதிக்காக அல்ல, சர்வதேச அரங்கில் தான் இழந்த கௌரவத்தை தேடுவதற்காக மட்டுமே என அவர்கள் சாடியுள்ளனர். ஏற்கனவே அமெரிக்க தளங்களை தரைமட்டமாக்கி தங்கள் பலத்தை நிரூபித்துள்ள ஈரான் இந்த முக்கிய நீர்வழித்தடத்தில் அணுவளவும் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளது. ஈரானிடம் போரில் தோற்று ஒரு முட்டு சந்திற்கு வந்த பிறகும் அமெரிக்கா தனது அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை குறைக்கவில்லை என்பதே இந்த பேச்சுவார்த்தை முறிய காரணம் என ஈரான் குற்றம் சாட்டுகிறது. தான் ஒரு வல்லரசு என்ற மமதையில் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளை ஈரான் தூக்கி எறிந்துள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பேச்சே இல்லை. ஈரானின் இந்த ஒற்றை வரி ராஜதந்திரத்தின் கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டதை உலகிற்கு உணர்த்துகிறது. இனி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு இனி இடமில்லை என்பதை ஜனாதிபதி ட்ரம்பின் சமீபத்திய அறிவிப்பு உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்கா ஒரு பெரும் இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வருவதை அவர் சூசகமாக உணர்த்தியுள்ளார். ஆனால் ஈரான் இதனை சற்றும் கண்டு கொள்ளவில்லை. ஹார்மூஸ் நீரிணையை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஈரான் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது. உலக நாடுகள் அமைதியை எதிர்நோக்கியிருந்த வேளையில் இந்த முறைந்த பேச்சுவார்த்தை மீண்டும் ஒரு நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தோல்வி உலக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? ட்ரம்ப் அடுத்ததாக எடுக்க போகும் அந்த பெரிய இராணுவ நடவடிக்கை என்ன? ஈரான் தனது எல்லையை பாதுகாக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.